கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தை நாம் தியானிப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தேவ தூதன் மெய்ப்பொருளுக்கு அறிவித்ததான வார்த்தை, அந்த வார்த்தையிலே முதலாவது தேவனுக்கு மகிமையை, இரண்டாவதாக பூமியிலே சமாதானம் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆம், என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலே சமாதானம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே பூமியிலே சமாதானம். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்பாக 400 ஆண்டு காலங்கள் இருண்ட காலமாயிருந்தது. தீர்க்கதரிசிகள் இல்லை, ஊழியக்காரன் இல்லை, ஆசாரியன் இல்லை. ஒரு இருண்ட காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். பிறக்கிறதுக்கு முன்பே தேவதூதன் சொல்லுகிறான், பூமியிலே சமாதானம். சமாதானம் இன்றைக்கு பூமியிலே இல்லை. பூமியிலே வாழ்கிற மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆகவே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே வெளியே போகிறவர்களுக்குள்ளும் உள்ளே வருகிறவர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை. தேசங்களில் குடிகள் எல்லோருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. என் அன்புக்குரியவர்களே, எந்த தேசத்துக்கு சென்றாலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எங்கே சென்றாலும் இன்றைக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் என்றதான ஒன்றை மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியவர் இறைவன் மாத்திரம்தான், கடவுள் மாத்திரம்தான். எந்த மனிதன் கடவுளை தேடுகிறானோ, எந்த மனிதன் கடவுளை நம்புகிறானோ, எந்த மனிதன் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறானோ, அந்த மனிதனுக்கு சமாதானம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 48:22, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை தேடாத இருக்கிற மனிதனுக்கு, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற மனிதனுக்கு, அக்கிரமம் செய்கிற மனிதனுக்கு, அநியாயம் செய்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு நமக்கு தருகிறார். அவருடைய பிறப்பிலே தேவதூதன் சொல்லுகிறது போல பூமியிலே சமாதானம். உண்மையிலே சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அவர் வருவாரானால், உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே அவர் வருவாரானால், அவர் உன் பிள்ளைகளுக்குள்ளே வருவாரானால் சமாதானம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. இன்றைக்கு அநேக வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. உள்ளத்திலும் இல்லை, இல்லத்திலும் இல்லை, தேசத்திலும் இல்லை, உலகத்திலும் இல்லை. மனிதனிடத்திலே பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, எல்லா மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் எது இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை வீணாய் காணப்படும். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. சமாதானத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. பணம், பொருள், ஆஸ்திகள் இருந்தால் அதுதான் வாழ்க்கை என்று அநேகர் எண்ணுகிறார்கள்.
பணமும் பொருளும் செல்வமும் ஆஸ்தியும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. எந்த ஒரு தலைவனும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவருடைய மனதிலே சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவர்கள் போகிற வருகிற இடங்களிலே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆவலாய் அவரை தேடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக சமாதானம் உண்டு. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, கொள்ளைக்காரர் வனாந்தரத்தில் உள்ள எல்லா உயர்நிலங்களில் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. இன்றைக்கு மாம்சமாய் இருக்கிற மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை. எத்தனை தானங்கள் பண்ணாலும் வாழ்க்கையிலே பிரதானமானது சமாதானமே. நிதானமாய் இருப்பதை போல இருக்கலாம், ஆனால் நிதானமாய் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கூட சமாதானம் தேவை. அந்த சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான் தர முடியும். அவர் சீஷர்கள் மத்தியிலே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமாதானம் எங்கே இருக்கிறது? சமாதானம் யாருக்குள் இருக்கிறது? சமாதானத்தை யார் தர முடியும்? வேதம் சொல்லுகிறபடி சமாதானம் என்பதை கர்த்தர் ஒருவர் தான் தர முடியும். சமாதானத்தை தேவ ஆலயத்திலே தான் பெற முடியும். சமாதானம் யாருக்கு? கர்த்தரை தேடுவர்களுக்கு மாத்திரம்தான் சமாதானம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமானால் இன்றைக்கே இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்கள் மனம் திறந்து கேட்பீர்களானால் உங்களுக்கு சமாதானம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நான் உங்களுக்கு நிம்மதியை தருகிறேன், என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். என் அன்புக்குரிய நண்பர்களே, என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளே சமாதானம் இல்லையா? உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? நீ வேலை செய்கிற இடங்களிலே சமாதானம் இல்லையா? உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே உனக்கு சமாதானம் இல்லையா? கர்த்தராகிய தேவன் சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். நீ அவரை கூப்பிடும் போது, அவரை தேடும் போது, அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுமின்றி சமாதானம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, எங்க பார்த்தாலும், எந்த இடத்திற்கு போனாலும், எந்த மனிதனை சந்தித்தாலும் நாம் அவர்களை விசாரிக்கும் பொழுது நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்ற வார்த்தையை தான் கேட்கிறோம். அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஆகவே சமாதானம் இல்லை. அநேகருக்கு சொந்த வீடு வாசல் இல்லை, ஆகவே சமாதானம் இல்லை. அநேகருக்கு வருமானம் இல்லை, ஆகவே சமாதானம் இல்லை. அநேகருக்கு திருமணமாகவில்லை, சமாதானம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆகவே சமாதானம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில நோய்கள் காணப்படுகிறது, சமாதானம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில எது எடுத்தாலும் தோல்வியா இருக்கிறது, ஆகவே சமாதானம் இல்லை. அநேகருக்கு திருமணம் நடந்திருக்கிறது, ஆனால் பிள்ளை பேறு நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, மலடியா இருக்கிறார்கள், மலடனா இருக்கிறார்கள் என்பதனாலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. சகோதரர்கள் மத்தியிலே சமாதானம் இல்லை, சகோதரிகள் மத்தியிலே சமாதானம் இல்லை.
கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தர் உன் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுப்பார். கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி தூத்துக்குடியிலிருந்து என்னோடு கூட பேசினார்கள். அந்த தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறதான சகோதரி சங்கரி என்றதான ஒரு சகோதரி, ஐயா எனக்கு சமாதானம் இல்லை, என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, என் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே சமாதானம் இல்லை, நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன் என்று கதறினாள். கண்ணீரோடு கூட எனக்காய் மன்றாடுங்கள், எனக்காய் செபியுங்கள் என்று சொன்னாள். என் அன்புக்குரியவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரி தொலைபேசி மூலமாய் என்னை தொடர்பு கொண்டு என்னிடத்திலே கதறி அழுதாள். கண்ணீரோடு கூட என்னிடத்திலே கேட்டுக்கொண்டாள். நான் சொன்னேன், கர்த்தர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், எந்த மனிதனும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் மனித வாழ்க்கையில மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை, எந்த தலைவனுக்குள்ள சமாதானம் இல்லை, எந்த ஒரு பெரிய மனிதனும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆகவே ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை தேடுங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நான் அவர்களுக்காய் ஜெபித்தேன். ஜெபித்த மாத்திரத்திலே அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது எனக்கு ஒரு அமைதி இருக்கிறது, நான் நம்புகிறேன், இயேசு எனக்கு சமாதானம் தருவார் என்று சொன்னார். சங்கரியின் வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சஞ்சலத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு செவிலிய பெண்மணியை சந்தித்தேன். ஒரு மருத்துவமனையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற அந்த பெண் திருமணமாகி 1 வருஷம் தான் ஆகிறது. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, புகுந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. என்ன செய்வது, எங்கு செல்வது, யாரிடத்திலே போய் நான் சமாதானத்தை பெற முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாள். நான் எதர்ச்சியாக நான் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். மருத்துவமனையிலே பணிபுரிகிற அந்த செவிலிய பெண்ணை பார்த்து, அந்த நர்ஸை பார்த்து நான் கேட்டேன், உனக்கு என்னம்மா, ஏன் இவ்வளவு கவலையோடு கூட இருக்கிறாய், ஏன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய், ஏன் உன் முகம் விகாரமாய் காணப்படுகிறது சொல்லி நான் அவரை விசாரிக்க ஆரம்பித்தேன். நான் உனக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். உடனே அந்த பெண் தயங்கினாள். மறுபடியும் நான் சொன்னேன், இந்த பூமியில எல்லா மனிதனுக்கும் ஒரு சாமி இருக்கிறார், சாவிலிருந்து ஒரு மீண்ட ஒரு சாமி இருக்கிறார், மரணத்தை வென்ற ஒரு சாமி இருக்கிறார், அவர் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், நீ நம்பு, அவரை விசுவாசி, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானம் தந்தார், உனக்கும் அவர் தருவார் என்று சொல்லி அவளுக்காய் நான் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். அருமையான பெண் ஜெபித்துக் கொண்டாள். சில நாட்கள் சென்று நான் மீண்டும் அவளை சந்தித்து அவளோடு கூட பேசினேன். என் அன்பு மகளே, இப்பொழுது எப்படி இருக்கிறாய், உன் மனது எப்படி இருக்கிறது, உன் வாழ்க்கை எப்படி போகிறது, இப்பொழுது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, இப்பொழுது நான் தைரியமா இருக்கிறேன், எனக்குள்ளே ஒரு அமைதி காணப்படுகிறது, எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி அவள் சிரித்த முகத்தோடு கூட என்னோடு கூட பேசினார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று சொன்னான். அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொன்னான். தேவனுக்கு மகிமை என்று சொன்னான். பூமியிலே சமாதானம் என்று சொன்னான். பூமியிலே சமாதானம் தருகிற இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளே இயேசு பிறப்பாரானால், உன் வாழ்க்கையில இயேசு வருவாரானால், இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கை சமாதானமாக மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிபனே, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமாதானத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடவுள் பட்சாபாதம் உள்ளவர் அல்லவே. எல்லா மனிதருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார். எல்லா மனிதனையும் படைத்தவர் அவர்தான். எல்லா பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் தான். மனிதன் தான் இன்றைக்கு திரித்து பேசிக் கொண்டிருக்கிறான், குறை கூறி கொண்டிருக்கிறான், குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் கடவுள் ஒருபோதும் ஒருவனையும் குற்றப்படுத்த மாட்டார், குறை சொல்ல மாட்டார், ஒருவருக்குள்ளும் கலகத்தையோ கோல் சொல்வதையோ செய்ய மாட்டார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டாக்குவார். இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
உன் வாழ்க்கையில இன்றைக்கு சமாதானத்தை இயேசு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த இயேசுக்கு உன் இருதயத்தை கொடுப்பாயா? இந்த இயேசுவை நீ நம்புவாயா? இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயா? இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயா? இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயா? இந்த வார்த்தை உனக்குள்ளே வந்தால் சமாதானம் உண்டாகும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானம் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன், சமாதான காரணர், சமாதான பிரபு இயேசு இருக்கிறார் என்று நீ நம்ப வேண்டும். அப்படி நம்பினால், அப்படி நீ அவரை வேண்டிக் கொண்டால், நீ அவரை ஏற்றுக்கொண்டால், உன் வாழ்க்கை சமாதானமாக மாறும். உன் வீடு சமாதானமாக மாறும். உன் பிள்ளைகள் சமாதானமாக இருப்பார்கள். உன் குடும்பம் சமாதானமாக இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். ஆகவே பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சமாதானத்தை அவர்தான் தர முடியும். வேற ஒருவரும் தர முடியாது. தேசத்திலே சமாதானம் இல்லை, இல்லத்திலே சமாதானம் இல்லை, உள்ளத்திலே சமாதானம் இல்லை, தலைவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, முதலாளிகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, தொழிலாளிகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பத்தினருக்குள்ளே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, கடன் தொல்லையினால் சமாதானம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாதபடினால் சமாதானம் இல்லை, குழந்தை பேறு இல்லாதபடினால் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி இடையிலே சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ளே சமாதானம் இல்லை, அக்கா தங்கைக்குள்ளே சமாதானம் இல்லை, உறவினர்கள் மத்தியிலே சமாதானம் இல்லை, வேலை செய்யும் இடத்திலே சமாதானம் இல்லை. என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, சமாதானம் எங்கு சென்றாலும் கிடைக்காது. ஆனால் இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். என்றால் அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறவர், அவர் சமாதான பிரபு. இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலே தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உனக்குள்ளே வருவாரானால், அவர் உன் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பாரானால், உன் வாழ்க்கை சமாதானமாக மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா? இன்றைக்கு நீ அவருக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுப்பாயா? அப்படி கொடுப்பாயானால், அப்படி நம்புவாயானால், அவரை ஏற்றுக்கொள்வாயானால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பாயானால், இன்றைக்கு உனக்கு சமாதானம் உண்டாகும். சமாதானம் வேண்டுமா? இயேசு மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க. அவர் மரியாளுக்கு சமாதானத்தை கொடுத்தார், யோசேப்புக்கு சமாதானத்தை கொடுத்தார், சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சமாதான பிரபுவாகிய இயேசு, சமாதானக்காரனாகிய இயேசு, மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே வந்துதித்த இயேசு சமாதானத்தை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுற ஒவ்வொரு பிரச்சனையும் அவருக்கு தெரியும். மனிதனுக்குள்ளே காணப்படுற வேதனைகள் அவருக்கு தெரியும். மனிதனுடைய வலி அவருக்கு தெரியும். மனிதனுடைய பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்பாயா? அவரை ஏற்றுக்கொள்வாயா? அவர் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உள்ளமுடைந்து போயிருக்கிறாயே, மனம் நொந்து போயிருக்கிறாயே, கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே, கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயே, உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் கவலையை நீக்குகிற தேவன், உன் துக்கத்தை மாற்றுகிற தேவன், உன் துயரத்தை அகற்றுகிற தேவன் உன் நடுவிலே இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவாயா? வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன், பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். வாழ்க்கையில காணப்படுற தோல்வியை அவர் மாற்ற முடியும். வாழ்க்கையில காணப்படுற எல்லா துயரங்களை அவர் நீக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை தேடி வருவாயானால் உன் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும், வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். இன்றைக்கு தேடுவாயா? நாளைய தினம் உன்னுடையது அல்ல. நாளை தினத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருப்பது கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் எப்போது வரும் என்று சொல்லி தெரியாது. எப்பொழுது எந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. ஆனால்
நம்மை படைத்த தேவன் எம்பெருமான் இறைமகன் இயேசு இன்றைக்கும் நம்மத்திலே இருக்கிறார். அவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளம் உடைந்து காணப்படுகிறாயா? உனக்கு ஒரு சமாதானத்தை இயேசு தர வல்லவராய் இருக்கிறார். கடன் நிமித்தமாக தலை நிமிர முடியாமல் இருக்கிறாயா? உன் கடனிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில தெய்வீக மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க ஆவலாய் இருக்கிறார். நான் முன்பாக சொன்னது போல, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை, பூமியிலே சமாதானம் இல்லை. எல்லா மனிதனும் சமாதானத்தை எதிர்பார்க்கிறார்கள். சமாதானம் கிடைக்குமா? யார் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஏக்கத்துடன் கூட ஒவ்வொரு மனிதனும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமாதானத்தை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷியும் கொடுக்க முடியாது, எந்த தலைவனும் கொடுக்க முடியாது, எந்த முதலாளியும் கொடுக்க முடியாது. கடவுள் ஒருவரை தவிர, தேவன் ஒருவரை தவிர, இரட்சகர் இயேசுவை தவிர, ஆண்டவர் இயேசுவை தவிர ஒரு மனிதனுக்குள்ள சமாதானத்தை யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு, சமாதான காரணர் இயேசு உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பூமியிலே சமாதானம். இன்றைக்கு உனக்கு அந்த சமாதானம் வேண்டுமா? சமாதானத்தை எதிர்பார்க்கிறாயா? நீ சமாதானத்தை எதிர்பார்ப்பாயானால் இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லிக்க, இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும் என்று சொல்லிக்க, இயேசுவே நீ சமாதான பிரபு என்று சொல்லி நீ அறிக்கையிடு. இயேசுவே தேவகுமாரனே, நீ பிறக்கும் போது எல்லாருக்கும் சமாதானம் தந்தீரே, என் வாழ்க்கையில நீ பிறக்க வேண்டும், என் உள்ளத்துக்குள்ளே பிறக்க வேண்டும், என் வீட்டுக்குள்ளே நீர் வர வேண்டும், எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி கேள். கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. உன் அலங்கம், உன் வாழ்க்கை, உன் வீடு, உனக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே, உன் உள்ளத்துக்குள்ளே, உன் சிந்தையிலே இயேசு மாத்திரம்தான் சமாதானம் தர முடியும். ஏனென்றால் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்கும்படியாய், பூமியிலே சமாதானத்தை கொடுக்க முடியாய். மனிதன் சமாதானத்துக்காக இயங்குகிறானே, மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தானே தேவகுமார் அந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். மனிதனாய் பிறந்த இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே. நாயன் ஒரு விதவையின் மகன் மரித்து போனான், ஐயோ என் மகன் மரித்து போனானே என்று சொல்லி கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, துக்கத்தோடு, துயரத்தோடு கூட அந்த பாடையோடு போய் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து அழாதே என்று சொன்னார். வாலிபனே எழுந்தர் என்று சொல்லி அவனை எழுப்பி அந்த தாயினிடத்திலே கொடுத்தார். அவள் சமாதானம் அடைந்தாள். மரித்த என் மகன் உயிரோடு கூட எழுந்தானே என்று சொல்லி சமாதானம் அடைந்தாள். இன்றைக்கு வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து காணப்படுகிறாயா? சமாதானம் இல்லையா? வேதனையோடு இருக்கிறாயா? துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறாயா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ அவரை தேடுவாயா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவகுமாரனே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி கேள். இன்றைக்கு உனக்கு சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இருதயத்தை திறப்போம். நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய் பிறந்தீரே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே. அநேக உள்ளம் உடைந்து போயிருக்கிறார்கள், மனம் நொந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பீராக. கலங்கி இருக்கிற உள்ளத்தை பாரும், கவலையோடு இருக்கிற உள்ளத்தை பாரும், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பாரும். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சமாதானம் உண்டாகட்டும், சிந்தையிலே சமாதானம் உண்டாகட்டும், வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும், அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும். சமாதான காரணராகிய தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்து ஒவ்வொருவரையும் சாட்சி நிருபங்களாய் மாற்றும்.
ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இன்றைக்கு என்னென்ன தேவையோடு அமர்ந்திருக்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு பலனை, பதிலை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை அருள்நாதர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தார் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் கட்டளையிடுவாராக. ஆமென். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? 1 நாளாகமம் 29:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஓர் முக்கியமான அறிவிப்பை தெரிவிக்கின்றோம். நம்முடைய சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையின் கிளை சபையானது சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஜமீன் பல்லாவரத்தில் திருவள்ளுவர் நகர் அண்ணா தெருவில் அமைந்துள்ள இடத்தில் இந்த சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையின் கட்டடப் பணிகளை செய்து முடித்திட நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் இன்னும் பொருள் உதவிகளையும் செய்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட நீங்கள் கொடுத்து உதவுங்கள். இந்த சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையின் கட்டிட நிதி அளிப்பவர்கள் ஜீசஸ் ஹியர்ஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் காசோலையாகவோ அல்லது பணமாகவோ செலுத்தலாம். எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50104662241667. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உங்கள் கரத்தை நீட்டுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25 என்ற தேவனுடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இப்படிக்கு உங்கள் போதகர் ஜே. ஜஸ்டின் பிரபாகரன். மிக்க நன்றி.